டேய் சந்தோஷ் டேய் சந்தோஷ் அப்படிங்கடா நில்லு. டேய் நில்றா நில்லு ஐயோ என்னோட புள்ளைய ஏதாவது பண்றதுக்குள்ள நாம போய் தேடலாம் சார். வாங்க சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்க சார். குட்டி குழந்தை 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 குழந்தை. சந்தோஷ், குழந்தைய தூக்கிட்டு எங்கடா போன? பவி, அங்க ரூம்ல குழந்தை அழுதுகிட்டு இருந்தான். அம்மா வேற கிச்சன்ல இருந்தாங்க. நீ நடக்க முடியாம ரூம்ல இருந்தியா? அதுதான் அழுததுனால குழந்தைய தூக்கிட்டு வெளியில கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. பொய் சொல்லாத குட்டி. இவனை ஆரம்பத்துல இருந்தே உனக்கு பிடிக்காது. யாருக்கும் தெரியாம இவனை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ண பாத்திருக்கல. இது பாரு குட்டி, என் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டு. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த சின்ன குழந்தை மேல காமிச்சிட்டு இருக்க? எப்படி உனக்கு மனசு வருது குட்டி? மேடம், சந்தோஷ் எதுவும் தப்பான காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். அதுவும் இல்லாம குழந்தைய திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அவனை போய் திட்டுறீங்க சார்? அவன் ஏதோ பண்றதுக்காக தான் இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். ஆனா அப்படி ஏதாவது பண்ண மாட்டிக்கோன்னு சொல்லிதான் குழந்தைய திருப்பி கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இது பாரு குட்டி, இந்த குழந்தை என் கூட தான் இருப்பான். இவனும் என்னோட ஒரு புள்ளதான். இனிமே அப்படி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். எதுவும் பேசாம இருக்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. குழந்தைய எங்க தூக்கிட்டு போன? அத்தை அவ்வளவு திட்டுறாங்க, வாயை மூடிட்டு உட்கார்ந்திருக்க. கண்டிப்பா நீ தப்பான நோக்கத்தோட குழந்தைய தூக்கிட்டு போயிருக்க மாட்ட. கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. குழந்தைய நான் தூக்கிட்டு போகல பவி. நம்ம பாட்டி தான் யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போனாங்க. பாட்டியா? என்னடா சொல்ற? எங்க தூக்கிட்டு போனாங்க? அது எனக்கு தெரியாது பவி. நான் பால்கனியில நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப பாட்டி ஏதோ கட்டப்பையில ஏதோ எடுத்துட்டு பதட்டமா போறத பார்த்தேன். எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அதுதான் அவங்கள நான் ஃபாலோ பண்ணி போனேன். அவங்க அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த ரவுடி பசங்க கிட்ட கொடுத்துருக்காங்க பவி. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம பாட்டி காசுக்காக குழந்தைய வித்திருக்காங்கன்னு. வித்திருக்காங்க? நான் குழந்தைய கேட்டேன். அவங்க பணம் கொடுத்துருக்கேன்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா நான் அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பாட்டி கிட்ட கேட்டா, அந்த குழந்தையாலதான் எல்லா பிரச்சனையும்,
அது இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் அது கண்காணாத இடத்துக்கு எங்கேயோ அனுப்புறதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. ஏண்டா இவ்ளோ நடந்திருக்கு, அத்தை உன்னை அவ்ளோ திட்டும் போது சொல்ல இருக்கலாம்ல. பவி, நான் யாரோ மூணாவது மனுஷன் இல்ல, அவங்க பெத்து வளர்த்த புள்ள. நான் தப்பானவன்னு மத்தவங்க சொன்னா என் பையன் அப்படி இல்லைன்னு என் அம்மா தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கேவலமா என்ன நினைச்சு பேசினாங்க பார்த்தல. அவங்க கிட்ட நான் நல்லவன்னு சொன்னா நம்பிடுவாங்களா அவங்க? அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவே இங்க நம்பிக்கை தான் பவி. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் பவி. அம்மா என்னை பத்தி பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு என் மனசு அப்படியே கல்லாயிடுச்சு. இங்க பாருடா, அத்தை கோவம் எல்லாம் கற்பூரம் மாதிரி காத்துல கரைஞ்சு போயிடும். அவங்க பேசினதெல்லாம் வெறும் வார்த்தை தாண்டா, மனசுல எதுவுமே இருக்காது. ஏதோ குழந்தை காணோங்கிற ஆதங்கத்துலதான் அப்படி பேசிருப்பாங்களா இருக்கும். நீ அத போய் சீரியஸாலாம் எடுத்துக்காத. எனக்கு அவங்க பேசினதெல்லாம் பாதிக்கல பவி. ஆனா இந்த குழந்தைக்காக என்ன திட்டுறாங்கன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் என்னால தாங்கிக்க முடியல. எல்லாம் அந்த பாட்டியால வந்தது. என்ன தைரியம் இருந்தா குழந்தை விக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களை சும்மாவே விடக்கூடாது. பவி, வேணாம். பாட்டி செஞ்சது தப்புனாலும் இருந்தாலும் அவங்க நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் பவி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இத பாரு, இந்த விஷயத்தை இனிமே பெருசாக்க வேண்டாம், விடு. என்னடா என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? போலீஸ் கேஸ் மட்டும் ஆச்சு, காலத்துக்கும் உள்ள இருந்து களிதான் திங்கணும். இந்த வயசுல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்கள எந்த காலத்துக்கும் மன்னிக்க கூடாது. பவி, பவி, பவி நில்லு. தாத்தா, பாட்டி, வெளிய பவி, வாங்க. என்ன ரெண்டு பண்ற? பேரும். காலு. ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? உங்களதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ணீங்க? ச்சே, ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு போய் விக்கிற அளவுக்கு கல் நெஞ்சு புடிச்சவங்களா நீங்க? இத பார் பவி, நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். நாளைக்கு உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு எந்த இடைஞ்சலும் இருக்க கூடாது. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நீங்க யாருக்காவது கொடுத்துட்டா மட்டும் இந்த குடும்பத்துல உடனே நிம்மதி வந்துருமா? சந்தோஷ் மட்டும் அந்த குழந்தைய இங்க கொண்டு வரல, இந்நேரம் நீங்க ஜெயில தான் இருந்திருப்பீங்க. சந்தோஷ், இன்னைக்கு இந்த குழந்தைய இப்படி பண்ணவங்க நாளைக்கு நம்ம குழந்தையும் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். அடி பாவி, நீ இப்படிப்பட்ட பொம்பளையா? நீ இப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாம போச்சே. அந்த குழந்தைய லட்சுமி வளர்க்கறதுல எங்க யாருக்கும் உடன்பாடு இல்லதான். அதுக்குன்னு இப்படியே இறக்கம் இல்லாம பண்ணிருப்ப. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. அண்ணே, டேய் சந்தோஷ், நீ யாரும் சொல்லுடா தாத்தா கிட்ட. தாத்தா, அண்ணே, தாத்தா என்ன பண்றீங்க? என்னண்ணே இது? அண்ணே, ஐயோ பவி, ஐயோ, தாத்தா, என்னண்ணே இது? உடனே வீட்டை விட்டு போ. இங்க இருந்துனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். நீ ஊருக்கு போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த அப்படி போ. அண்ணே, ஓ அண்ணே, போ. பவி, டேய் சந்தோஷ், நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேளு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். லட்சுமிக்கு தெரிஞ்சா கவலைப்படுவா. என்ன? இப்ப குளிச்சாச்சு. இதுக்கப்புறம் குழந்தைக்கு பவுடர் போட்டு சாம்பிராணி போட்டு ரெடி பண்ணிடலாம்.
ரெடி பண்ணிடலாமா? அப்படியே இரு, நான் சாம்பிராணி எடுத்துட்டு வந்துடுறேன். அழக்கூடாது என்ன, அப்படியே இருக்கணும். சரியா? அம்மா இப்ப வந்துடுறேன். டேய், என்னடா தனியா இப்படி படுத்துட்டு இருக்க? குட்டப்பா, என்ன பண்றீங்க ரூம்ல இப்படி உட்காந்து? என்ன பண்றீங்க இப்படி? என்ன பண்றீங்க இப்படி? அச்சா அச்சா, என்னது இது? இது என்னது இது? என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? என்னது இது? அச்சச்சோ, வந்துருவாங்க அத்தை வந்துருவாங்க. பவி, நீ அத்தை எப்ப வந்த? அது இப்பதான் அத்தை வந்தேன். நீங்க எங்க அத்தை போனீங்க? அது நான் சாம்பிராணி ரெடி பண்ண போனேனா, அதை எடுத்துட்டு வந்தேன். அதான் பாவம், குழந்தைக்கு தனியா இருந்தா அழுதுட்டே இருந்தான். தலை குளிக்க வச்சேனா, அதான் சளி பிடிச்சிரும். அதான் சாம்பிராணி போட்டா கொஞ்சம் எதமா இருக்கும்ல. ரெடி ஆயிடலாம். ரொம்ப ரெடி ஆயிடலாமா? lucky அத்தை. ரெடி ஆயிடலாம். ரெடி ஆயிடுவோம்டா. உனக்கு சட்டை போடுவோமா? சட்டை போடலாமா? இந்தா. அத்தை, இவன் ரொம்ப லக்கி அத்தை. இவன் அம்மா இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் பாத்திருப்பாங்களான்னு சந்தேகம்தான். நீங்க அவனுக்காக பண்ற எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இதே மாதிரி நான் என் பிள்ளையும் பாத்துப்பேன். நீ வேணும்னா பாரு, ஓம் பிள்ளைய கூட இதை விட அதிகமா பாப்பேன். கண்டிப்பா அத்தை, உங்களுக்கு இல்லாத உரிமையா? அத்தை, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சந்தோஷ திட்டினது ரொம்ப தப்பு அத்தை. என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தையாவது அவன்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. குழந்தைய தூக்கிட்டு போனது சந்தோஷ் இல்ல, பாட்டி. இவன் இங்க இருந்தா எங்களுக்கு பொறுக்க போற குழந்தைக்கு போட்டி ஆயிடுமோன்னு சொல்லி அவங்க தப்பா நினைச்சு குழந்தைய தூக்கிட்டு போய் வித்துட்டாங்க. நல்ல வேலை, சந்தோஷ் அத பார்த்து குழந்தைய மீட்டு கொண்டு வந்தான். இந்த குழந்தை மேல சந்தோஷ் வெறுப்பா இருக்கிறதுன்னு உண்மைதான் அத்தை. ஆனா அதுக்குன்னு அவன் குழந்தைய கொலை பண்ற அளவுக்கெல்லாம் போவான்னு நீங்க நினைச்சது ரொம்ப தப்பு அத்தை. உங்க புள்ள மேல இன்னைக்கு நீங்களே சந்தேகப்படலாமா? இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் குழந்தைய காணுங்கிற அந்த பயத்துலதான் அப்படி பேசினேன். இப்ப குட்டி எங்க இருக்கான்? ரூம்ல இருக்கான். அம்மா இப்படி என்ன கொலைக்காரன்னு நினைச்சிட்டாங்களேன்னு புலம்புறான். குட்டி, குட்டி, என்ன மன்னிச்சிருப்பா.
என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுறா. இது பாரு, குழந்தைய காணும்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் உன் கையில குழந்தைய பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா குட்டி. இது பாரு குட்டி, கோவப்படாத குட்டி. பவி இப்பதான் வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா. ப்ளீஸ் குட்டி, என்ன மன்னிச்சிடுறா. இது பாரு, கோவப்படாதடா அம்மா மேல. என்ன மன்னிச்சிடுறா குட்டி. நீங்க என்ன இடிச்சிட்டு போகலமா. சாரி சொன்னது என் மனசு ஆறுறதுக்கு. என்ன சுக்கு நூறா நீங்க உடைச்சிட்டீங்க தெரியுமா? அதை என்னைக்குமே சரி பண்ண முடியாதுமா. எங்க வந்து நீங்க பவிய பாத்துக்கிறதுக்கு தான் நான் உங்களையும் இந்த குழந்தையும் வர சொன்னேன். ஆனா இப்போ வரைக்கும் நீங்க இந்த குழந்தைய மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஹரி சார் வீட்டுல இருக்கும்போது நான் இங்க நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்போ என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. சொல்ல போனா என் பவிய என்னால நல்லா பாத்துக்க கூட முடியல இப்போ. அப்படிலாம் இல்ல குட்டி. குழந்தைங்கிறதுனாலதான் நான் அதிக நேரம் இவன் கூட இருக்கேன். மத்தபடி நான் பவிய நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மா, எனக்கு என்னையும் என் பவிய மட்டும் நேசிச்ச எங்களுக்கு மட்டும் இருக்கிற அம்மா தான் வேணும். ஆனா நீங்க அப்படி இருக்கிறதுக்கு இனிமே வாய்ப்பே இல்லை. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. மேடம், என்னாச்சு? ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? ஹரி சார், இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அத்தை தான் சார். என்ன மேடம் சொல்றீங்க? அவங்க எதுக்கு இப்படி பண்ணணும்? வேற எதுக்கு சார்? இந்த குழந்தை இருக்கிறதுனால குடும்பத்துக்கு அவமானமா இருக்குதா. குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த குழந்தைய எங்கேயாவது தொலைச்சிட்டு வரலான்னு தூக்கிட்டு போயிருக்காங்க. ச்சே, வயசான புத்தி வேலையே செய்யாது. பச்சை புள்ளைக்கு போய் இப்படி பாவம் பண்ண பாத்திருக்காங்க. அவங்க குழந்தைய தூக்கிட்டு போறத பார்த்துதான் குட்டி அவங்க பின்னாடியே போய் குழந்தைய காப்பாத்திருக்கான் சார். இதெல்லாம் தெரியாம நான் குட்டிய திட்டிட்டேன். மேடம், சொல்றேன் என்னன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க சந்தோஷம் அப்படி பேசிருக்க கூடாது. ஆமா மேடம், சந்தோஷ் கோவக்காரன் தான். குழந்தைய நீங்க வளர்க்கறதுல அவனுக்கு விருப்பம் இல்லதா. இருந்தாலும் அவன் குழந்தைய ஏதாவது பண்ணிடுவான்ற அளவுக்கு கொடுமைக்காரன் கிடையாது. அது மட்டும் இல்லாம பவிக்கு முன்னாடி வச்சு நீங்க அவனை பேசினதுல எனக்கே உடன்பாடு கிடையாது. ஏன் அவனை அவ்வளவு திட்டினீங்க? இப்ப பாத்தீங்களா யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு? ஆமா, தப்புதான் தப்புதான். ஆனா எனக்கும் புள்ள தானே சார் அவன். அந்த உரிமையில தான் நான் பேசினேன். அது அவன் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு சார். நானும் குழந்தையும் அங்க இருக்கிறதுனால குட்டிக்கு நிம்மதியே போயிடுச்சுங்கிறான். எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு சார். மேடம், இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. நீங்க திட்டினதுல சந்தோஷம் இப்படி சொல்லிருப்பான். மத்தபடி நீங்க அங்க இருக்கிறது அவனுக்கு சந்தோஷம் இல்ல சார். இப்போ என்னோட வீட்லயே நான் இருக்கிறது ஏதோ எனக்கு புது இடத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அப்புறம் போனதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை. உங்க வீட்ல இருக்கும்போது நிம்மதியாவும் பாதுகாப்பாவும் இருந்தது சார். என்னோட குழந்தையும் சரி, என்னையும் சரி, எப்பவுமே விட்டு கொடுத்ததே இல்லையே சார் நீங்க. அங்க குழந்தை ஆரோக்கியமா இருந்தா. ஆனா இப்போ இவனுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. இந்த குழந்தைய அங்க யாருக்குமே பிடிக்கலையே சார். தெரியாம தூக்கிட்டு போற அளவுக்கு இவன் அவ்வளவு வேண்டாதவனா இருக்கான் அந்த வீட்ல. நீங்க தான் சார் இந்த குழந்தைய ஒரு புள்ளையா பாத்தீங்க.
அங்க இருக்கும்போது நாங்க நிம்மதியா தானே இருந்தோம் சார்.